குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் 3BHK. பீனா பெட்ரூம், ஹச்னா ஹால், கேனா கிச்சன். 3BHK 3 பெட்ரூம் வீடு வாங்குறது தான் இந்த படத்தோட கதை. அதனாலதான் பாத்தீங்கன்னா படத்துக்கு இந்த மாதிரி டைட்டில் வச்சுட்டாரு ஸ்ரீ கணேஷ். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துறாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். 3BHK சொல்லியாச்சு ஏற்கனவே. இங்கிலீஷ் டைட்டில் தான். என்ன செய்யறது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 தமிழ் படம் வருதுன்னா அதுல 98 99 படத்துக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு பாத்தீங்கன்னா வேண்டுகோளை விடுக்கிற, நீங்க தமிழ்ல படம் எடுத்தீங்கன்னா தமிழ்ல தலைப்பு வைங்க, தெலுங்குல எடுத்தீங்கன்னா தெலுங்குல டைட்டில் வைங்க. அதாவது அந்தந்த லாங்குவேஜ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த தலைப்பு வைங்கன்னு மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சரத்குமார், தேவயானி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன்தான் மூத்தவர் சித்தார்த்து, பொண்ணு இளையவங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2005 2006 இந்த காலகட்டத்தில் தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டிலே தான் குடியிருக்காங்க. வாடகை வீட்டில் குடியிருந்தா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படியோ போயிட்டு இருக்கு. இவங்க சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்லதான் இந்த படத்தோட 3BHK படத்தோட முழு நீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரே சீன் தான். இவங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது நடக்காம போயிடும். வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நடக்காம போயிடும். வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நடக்காம போயிடும். படத்துல இருக்க 60 சீனுமே இதே ஒரே விஷயம்தான். இதுதான் டைம் லூப் கதை மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். பணம் சேர்த்து வைப்பாங்க. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார் சரத்குமார், அப்புறம் ஒரு தடவை பொண்ணு கல்யாணம், அப்புறம் பையனுக்கு ஒரு தடவை காலேஜ் ஃபீஸு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தட்டி போகும். அவர் வீடு வாங்கினாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் மாதிரியே இருக்காது, ஒரு வாழ்க்கை. நீங்க டிவி சீரியல்லாம் பார்ப்பீங்களா, அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம. ஏன்னா படம் கமர்ஷியலா இல்லை. அதாவது என்னன்னா பொறுமையா உட்காந்து நீங்க பாட்டு ஜாலியா படத்தை பார்க்கலாம். நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான். அந்த சமையலுக்கு காசு இல்லை, சில விஷயங்கள் இப்போ டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு டிவி சீரியல் மாதிரியான திரைக்கதை அமைப்பு தான். ஆனா பாத்தீங்கன்னா படம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் கொடுத்தாங்க. ஹீரோ கடைசியில கிளைமேக்ஸ்ல வீடு வாங்கிடுவாரு. அந்த இடத்துல நம்ம தான் படம் பார்த்து முடிச்சோன்னா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் இந்த மாதிரி உழைச்சு, நேர்மையா உழைச்சு வாழ்க்கையில முன்னேறி ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். அவங்க வாங்கின 3BHK அளவுக்கு வாங்கலைன்னா கூட ஒரு 2BHK அல்லது 1BHK அளவுக்காவது வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை எனக்குள்ள விதைச்சாரு ஸ்ரீ கணேஷ் அவர்கள். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற அந்த ஐடியா இருக்கு எனக்கு. அது எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வெளியூர்ல குடியிருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கு. எண்ணங்கள் தானே வாழ்க்கை. எப்பயுமே வாழ்க்கையில பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் கிளைமேக்ஸ்ல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த படத்தை பாராட்டலாம். இந்த படத்தை தயாரிச்ச அருண் விஸ்வா தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஸ்ரீ கணேஷ் இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி இந்த திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ 3BHK படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.